ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேஎஸ் பார்வை கொத்தமல்லி ஊறுகாய் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 5 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு கொத்தமல்லியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பன்னெண்டு பச்சை மிளகாய், லெமன் சைஸ் புளியை எடுத்துன்னு இருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணின்னு ஆற விடலாம். நல்லா ஆறிடுச்சு. ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியுது. 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. அரைச்சி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். கொத்தமல்லி ஊறுகாய் சாதத்தோட பிசைஞ்சி சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.